ரொம்ப லாங் கேப் எதனால? 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஏன்? சில ஆப்னால தான். ஆப்பா! இப்ப ஆக்டிங்லேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்த மாதிரி இருக்கே, அது காரணம்? 1.5 years பேக் வந்து we had a loss in our family. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து அப்பதான் நானே ரியலைஸ் பண்றேன் for whom I am earning அப்படின்னு. நீங்க எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம வேற ஒரு சாய் காயத்ரியை நான் பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒருத்தங்களை பார்க்குறேன். இதுக்கு ரொம்ப நீங்க இறுகிட்டீங்களோ உங்களே நீங்க? அஃப்கோர்ஸ் சொல்லலாம். இப்போதான் ஆக்சுவலாக ரியலாக நடிச்சிட்டு இருக்கேன். என் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 1% கூட அதுலேருந்து இன்னுமே வெளியில் வரல. நானும் ரொம்ப தோண்டு உட்காந்துட்டேன்னா அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கந்திஷ்டி இது மேலே வந்து ஒரு இது இருக்கோ? நான் ஆல்வேஸ் பிலீவ் நான் வந்து பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்து எனக்கெல்லாம் நடந்திருக்கு. நான் ஒரு தடவை வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோலாம் நான் போடுறேன். என்னோட கேபினில் உட்காந்து நான் போஸ்ட் பண்ணி ஜஸ்ட் 1 minute அந்த மேலே அந்த உடன் ரூப் வந்து என் தலையில் விழ வேண்டியது. அப்போ என்னோட ஸ்டாஃப் உள்ள வந்து அவர் ஷோல்டரில் பட்டு you can see still the scar is here. More than 2 years ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? ஏன்னா இல்ல நான் வந்து அப்படியே சுத்தி எந்த வந்தாலும் அவங்க கரெக்டா நான் வந்து உங்க மம்மியோட ஒரு இதுவா வந்து பிரதிநிதியா பேசுறீங்களா? வாய்ஸ் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஒரு தங்கச்சியா கேட்க வேண்டாம் அந்த கேள்வி, அதனால கேட்கிறோம். அவங்க மம்மி தங்கச்சி ஆக்சுவலா என்னன்னா இப்போதைக்கு ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம், ஒரு 3.5 years கழிச்சு என் பக்கத்துல இருந்தே சாய் காயத்ரி அவர்கள் உட்காந்துருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா வேற ஏதாவது வந்து 2-3 பேட் வேர்ட்ஸ்ல இத்தனை நாள் ஏன் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுருவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேஷன்ஸாக வெயிட் பண்ணி என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ ஹாப்பி. வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ. அண்ட் ரொம்ப லாங் கேப் எதனால? 3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். ஏன் கேப்? எதுல கேப்? இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு அது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே ஒரு கேப் இருக்கு. காரணம் சில ஆப்னால தான். ஆப்பா! ஓகே. ஆக்சுவலி என்னன்னா நீங்க இன்டர்வியூ வந்து பேஸ்ட் ஆன் பிசினஸ் கேக்குறீங்களா? ஜென்ரலா கொடுக்கறதுக்கு நான் பெருசா எதுவும் சின்ன திரையில சாதிக்கல. சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அண்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணப்போ இப்போ எல்லா சேனலும் கேட்ட மாதிரி நம்ம சேனல்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு அது பிஸ்னஸ் ஆனால் எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி டைம் கொடுத்து பார்த்தேன். இது வந்து டியூரபிலிட்டி எப்படி இருக்கும், இது பிஸ்னஸாக போதான்னு. ஆனால் ஆரம்பித்தப்போ நீங்கள் என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது என்னத்தை சாதிச்சிச்சு இப்போ வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நிறைய கேள்விக்கு வந்து நானே வந்து ஒரு ரொம்ப பட்டிங்கான ஆன்சர் சொல்லும் போது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது, பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஸோ எனி பிஸ்னஸ் வீஸே 1000 days, 3 வருஷம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது நான் வந்து ஐ திங்க் என்னால் ஓரளவு ஜஸ்டிஃபைங்காக ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ மேபி திஸ் த ரைட் டைம் டு கிவ் அன் இன்டர்வியூ. நைஸ். அண்ட் வந்து நிறையா விஷயங்கள் அவங்களை பார்த்துட்டே இருந்தோம். அடுத்தடுத்து பிஸ்னஸ், அப்புறம் ஒரு பக்கம் ஆக்டிங். இப்போ ஆக்டிங்லேருந்து ஒரு சின்ன கேப் எடுத்த மாதிரி இருக்கே, அது காரணம்? ஓகே. கேப் வந்து எடுக்கல. இட்ஸ் நாட் அ பர்பஸ்ஃபுல் கேப். ஒரு 1.5 years பேக் வந்து we had a loss in our family. ஸோ அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை விட ஒரு ஃபிசிக்கலாக அம்மா அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அண்ட் ஓடிக்கிட்டே இருந்துட்டேன், இன்னும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். அந்த டைமில் கூட நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்து நான் ஃபேமிலிக்கு உட்காரலைன்னா ஐ திங்க் நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணுறேன் ஃபார் ஹூம் ஐ எம் ஏர்னிங் அப்படின்னு. ஸோ ஏர்னிங் கேன் பி டன் எனி டைம் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நீ நான் காதல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய சில பல இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க அஃப்கோர்ஸ். பட் அது கொஞ்சம் சிலது செட் ஆகலை, சிலது வந்து அந்த டைமில் வந்து ஐ வாண்டட் லைக் நான் பெருசாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுற மைண்ட் செட்டுக்குள்ளே நான் வரல. அப்போது என் வேலை என் பேஜில் வீடியோனா நான் இருப்பேன், நானே ட்ரைபாட் ஸ்டாண்ட் போட்டு நானே என்னை வீடியோ எடுத்துப்பேன், அந்த வீடியோவை நானே எடிட்டும் பண்ணிவிடுவேன், போஸ்ட்டும் பண்ணிவிடுவேன் ஃபார் பிஸ்னஸ் சாய் சீக்ரெட்ஸ். பட் அந்த டைமில் என்னால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. அட்லீஸ்ட் நம்ம அதையாவது ஒழுங்காக பண்ணணும்னு அதை மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஓகே. அண்ட் அந்த லாஸ் வந்து உங்களுக்கு யார் நீங்கள் அப்படின்னு புரிய வச்சுருக்கா?
ஏன்னா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா நீங்க எந்த ஒரு விஷயமும் யோசிக்காம வேற ஒரு சாய் காயத்ரியை நான் பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒருத்தங்களை பார்க்குறேன். இதுக்கு ரொம்ப நீங்க இறுகிட்டீங்களோ உங்களே நீங்க? அஃப்கோர்ஸ் சொல்லலாம். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னால் உடனே எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியல அந்த ஜோனில். எனக்கு வந்து ஒரு ஒரு அக்காவா இருந்து எனக்கு வந்து ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் ஆச்சு, மினிமம் ஆச்சு. ஸோ என் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு 1% கூட அதுலேருந்து இன்னுமே வெளியில் வரல. ஸோ ஒரு அன்பெய்டு ஆர்டிஸ்டாக வந்து ஐம் ப்ரிட்டெண்டிங் இன் மை ஃபேமிலி எவ்ரி திங் இஸ் குட் எவ்ரி சிங்கிள் டே ஆஸ் அன் அன்பெய்டு ஆர்டிஸ்ட். இப்போ தான் ஆக்சுவலாக ரியலாக நடிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் நானும் ரொம்ப தோண்டு உட்காந்துட்டேன்னா எல்லாருமே சொன்னது யூ ஆர் ஒன்லி தேர். பிகாஸ் என்னோட அக்கா வந்து ஓவர்சீஸில் இருக்கிறாங்க. ஸோ நீ தான் இப்போ இங்கே இருக்கிற, நீ எப்படி இருக்க போறியோ அப்படி தான் இந்த ஃபேமிலி இருக்க போகுது அப்படின்றப்ப எனக்கு முதல்ல கோவம் வந்தது. ஏன்டா நான் மனுஷங்க இல்லையா, எனக்கு எமோஷன் இல்லையான்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டேன். புரிஞ்சுட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரிட்டெண்டிங் எவ்ரி திங் இஸ் ஃபைன், நான் இருக்கேன், நான் எல்லாமா இருப்பேன். என்னால் அந்த லாஸை வந்து கம்ப்ளீட்டாக பேர் பண்ண முடியலனாலும் ஓகேன்னு. பட் ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி என் சைடில் வந்து ஒரு பெரிய சைலன்ஸ் ஆயிடுச்சு when it comes to வெறும் சாய் காயத்ரி அப்படின்றப்ப. ஆண்டர்பிரினர் இஸ் டிஃப்ரெண்ட், ஆர்டிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆங்கர். ஒர்க்கில் வரும்போது என் ஒர்க்கை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் எனி கிவன் சுச்சுவேஷன், எவ்வளோ உடம்பு முடியலனாலும். பட் இந்த ஒரு லாஸும் அண்ட் நிறையா அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், மெயினாக நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இப்படி திரும்பி கூட நான் ஃபேமிலியை பார்க்காம நான் ஓடிட்டே இருந்தேன். பட் நான் ஃபேமிலி விட்டு வெளியில் போகிற ஆள் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் அந்த சர்க்கிளும் கிடையாது. இன்றைக்கி நம்ம ஓடினோன்னா நாளைக்கு நம்ம வந்து ஃபேமிலியை பெருசாக ஒரு கிங்டமில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓடாமல் வந்து சம்பாரிச்சோமா, ஒரு சினிமா போனோம், ஒரு ஷாப்பிங் போனோம், ஒரு அவுட்டிங் போனோம், ஒரு ட்ரிப்பு போனோம், இப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ இது கேட்குறதுக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்கணும், ஆஃப்டர் கொரோனா இருந்தால் போதும்டா இன்றைக்கின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் வந்துருச்சு. பட் ஐ வாஸ் இன் த மைண்ட் செட் லைக் நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்காக நம்ம இங்கே வந்தோம், படித்தோம், ஃபீல்டுக்குள்ளே வந்தோம், ஓட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்ம எதுவுமே பண்ணலை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இது நம்ம பண்ணிட்டோம், இது வந்து ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்போ எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பட் நான் என்ன பண்ணாலும் என்னோட பிரச்சனை என்னென்னா ஐ ஃபீல் ஆல்வேஸ் லைக் இன்கம்ப்ளீட், சாட்டிஸ்ஃபேக்ஷனே பத்தாது. அதுக்கு ரீசன் என் ஃபேமிலியும் சொல்லுவேன். நான் வந்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து இப்படி பார்த்துட்டு அப்ரிஷியேட்டோ இல்லை சூப்பரோ இல்லை நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன். எப்படி வெரி சைலண்ட், ஓகே பண்ண அவ்வளோதான். ஆனால் ஒரு விஜய் அவார்ட்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது கூட பார்த்துட்டு ஓகே அப்படின்னாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம பத்தலை நம்ம பண்ணுறது, இதை வந்து பத்தலை அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயமே என்னை ஓட வச்சது. ஸோ வீட்டில் சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணியோ இல்லை வந்து என்னை ரொம்ப இது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி என்னோட ஓட்டம் அங்கேயே நின்றுருக்கலாம். ஸோ அவங்க என்னை சப்போர்ட்டும் பண்ண, டிஸ்கரேஜும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நீ பண்ணுறத பண்ணு, தப்பு இது கரெக்ட் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் போகிற சீரியலாக இருக்கட்டும், வெளியில் வந்து சீரியலாக இருக்கட்டும், எதுவுமே. பிகாஸ் தே நோ வெரி வெல் அவளுக்கு என்ன வேணுன்றத அவள் கரெக்டாக பண்ணுவா அப்படின்றதுல மை ஃபேமிலி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஈவன் நவ் ஃபேமிலி. அண்ட் இப்போது நீங்கள் வந்து இப்போ பேசும்போது நீங்கள் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ, நிறைய ஓடி ஓடி ஓடி? ஆமாம், இப்போது அது சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். பட் எனக்கு வந்து அந்த ஒர்க்கை தாண்டி ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், மிஞ்சி போனால் என்னோடய பெட்ஸோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த பெட்ஸு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமுமே என்னோட ஆஃபீஸ்லேயா இருக்கும். ஒரு பக்கம் வேலை நடந்துகிட்டே இருக்கும், அவனுங்களையும் நான் கொஞ்சிட்டு இருப்பேன், அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அதனால் பெருசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதையோ நான் என்னோட ஒர்க்கை தாண்டி எதுவுமே பில்ட் பண்ணிக்கல. இட்ஸ் நாட் அ பர்பஸ்ஃபுல் திங். மேபி நான் ஒரு 12-13 இயர்ஸ் அப்படியே இருந்துட்டேன் ஃப்ரம் காலேஜுக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால என்னை வந்து நான் டெய்லி ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே ஆகலை இப்போ வரைக்கும். ஒர்க் ஆகலைன்னு பண்ணலன்னா தான் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம லேட்டாக வந்தாலும், ஒரு 1/2 நாள் நம்ம ஆஃபீஸ் பக்கம் வரலனாலும் ஐயோ எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளுக்கு மேலே என்னால் வீட்டில் சும்மா உட்கார முடியாது. ஓகே, ரொம்ப ஒர்க் காலிக்காக இருக்கிறதுனால இப்போ பேரண்ட்ஸ்க்கு பெரிய சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. இப்போ நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இப்போ ஏதோ ஆஃபீஸில் இருந்து வீடு பக்கத்தில் அப்படிலாம் இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க கூட உட்காந்து பேசும்போது இப்போ எப்படி இருக்குது அந்த நாட்கள்? அண்ட் ஓடும் போது இப்போ யோசிச்சிங்களா, சரி நான் முன்ன அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற? முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமேன்றதை யோசித்தேன். லைக் அக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தம்பி எல்லாருமா இருக்கும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பார்ட்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அப்படின்றப்ப அவங்களே அம்மா அப்பாவே பழகிட்டாங்க.
இவங்க வந்து ஒர்க் போவாங்க, நான் ஈவினிங் வருவாங்க, சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ சேம். என்னோட நேட்டிவ் மதுரை. அவங்களும் வந்து பெருசா இந்த ஊர் சுத்தி பார்க்குற பேரண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை. எனக்கும் அவங்களுக்கும் எங்கேயாவது வெளியே போறோம்னா 2 இடம். ஒன்று வந்து கோயில், இன்னொன்று ஹாஸ்பிட்டல். இது 2 தான். இதை மீறி எங்களுக்குமே போகிறதுக்கு பெருசாக we don't have place and we don't go. ஏதாவது பிளானா கோயில் பிளானா தான் இருக்குமே, அதில் வேற எதுவுமே இருக்காது. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வெஹிக்கிள் எடுத்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோயில் கூட்டு போகிறதுக்காகவே நான் எடுத்தேன். கொஞ்சம் லாங்காக, எல்லா கோயிலுமே கொஞ்சம் லாங்கு தான். டவுன் சவுத்தில் எல்லா கோயிலுக்குமே ரொட்டீனாக போய்கிட்டே இருப்போம். எவ்ரி மந்த் இல்லை 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இந்த கோயில், வீடு அதுதான், அதே மாதிரி தான். ஷூட்டிங் வீடு நானும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் பெருசாக அவங்க வந்து இப்போ ரெக்ரெட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா மேபி நாட் வித் மீ, பட் தே ஆர் ரெக்ரெட்டிங். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா, அம்மா அப்பாவை இப்படி நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படி அந்த மாதிரி? அஃப்கோர்ஸ் நிறைய ட்ரீம் இருக்குது. அதான் இப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த பிஸ்னஸ்குள்ளேயும் இருக்கிறதுனால நினச்ச உடனே என்னால் எதுவும் செய்ய முடியல. பீப்புள் சே வென் யூ ஆர் இன்டு பிஸ்னஸ் யூ ஆர் த ஓனர், யூ கேன் டூ எனிதிங். பட் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா நீ தான் முதலாளி, நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத கிடையவே கிடையாது. முதலாளினால தான் எதுவுமே பண்ண முடியாது. தே ஹாவ் டு ஒரு பிரேக் எடுக்கிறாங்க, ஒரு லீவ் எடுக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அவங்க தான் வந்து ஸ்டாஃப்ஸோட வந்து அதிகமாக யோசிக்கணும். பிகாஸ் தே ஹாவ் டு பி a leader always. லீடர் cannot be இன்னைக்கு நான் வந்து ஒரு 50 பேரை வேலைக்கு வச்சிட்டேன்னா I cannot like sit back and relax. I have to run for the 50 people and for my family. And also இதுக்கப்புறம் அந்த 50 எப்படி நம்ம 500 ஆக்க போகிறோம், 500 எப்படி நம்ம 5000 ஆக்க போகிறோன்ற அந்த ஒரு பிளான் பின்னாடி ஓடிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம அங்கேயே ஸ்டக் ஆகிடுவோம். we don't grow. அண்ட் நம்மளுக்கு ஒரு பர்பஸே இல்லைன்னு வைங்களேன், நமக்கு வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு 1 லட்சம் சம்பாரிச்சேன்ப்பா, எனக்கு அது நான் இந்த மாதம் நான் 1 lakh சம்பாரிச்சேன்ப்பா, எனக்கு இது போதும் அப்படின்ற இருக்கக்கூடாது. அதுக்காக காசு ஆசைங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. See, when God is giving everything, இன்னைக்கு உனக்கு ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது நீங்க எவ்வளோ பெட்டரா பண்ணலாமோ அவ்வளோ பெட்டர், அவ்வளோ பெஸ்ட் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம வந்து அதை விட பெஸ்டா பண்ணணும்ன்றத, நேற்றுக்கு விட இன்னைக்கு பெஸ்டா பண்ணணுன்றத இன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா நாளுமே புது நாளாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படின்றப்ப நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றேன்னா எப்போ வேணா எங்க வேணா போகலாம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் நீங்கள் இப்பயுமே ஒர்க் பண்ணுறீங்க, பார்த்துட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? இப்போ வந்து நான் அந்த சீரியல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து பண்ணலை. ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கிடச்சிது. ஏன்னா அந்த 1 to 15 சீரியல் போயிடுவேன். அந்த 1 to 15 வீட்டில் இருக்கிற டைமோட ஆஃபீஸில் தான் அதிகமாக இருப்பேன். இந்த 3 years பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அப்புறம் 15 to 30 கம்ப்ளீட்டாகவே உள்ளுக்குள்ள ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருப்பேன். அந்த 15 நாள் வந்து அடுத்த 15 நாளுக்கான பேக்கப் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. நான் சாப்பிட்ற நேரம் மட்டும்தான் உட்காந்துருப்பேன். அந்த டைம்லேயே வீட்டில் ஏதாவது டிஸ்கஷனு ஏதோ ஒன்று அது அங்கேயே போகும். ஏன்னா சாப்பாடே ஒரு 10 மணி அந்த மாதிரி சாப்பிடும்போது. ஸோ அப்போ கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து எனக்காக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ போய் ஹாஸ்பிட்டல் பாரு, ஏன் இப்படி உடம்பு சரியில்லாத. அப்போ அது கூட எனக்கு கோவமாக இருந்தது. ஏன்னா அந்த டைம் கன்ஸ்ட்ரைன் அப்படின்றப்ப இப்போ வந்து கொஞ்சம் கிட்டே வீடு கிட்ட ஆஃபீஸ் கிட்ட அப்படின்றப்ப கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரீத்திங் ஒரு கேப் இருக்குது. ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கந்திஷ்டி இது மேலே வந்து ஒரு இது இருக்கோ, ஒரு நம்பிக்கை இருக்கும்? ஏன்னா நான் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு அடிபட்ட போது கூட அந்த வளர்ச்சினால அடிபட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. ஸோ உங்களுக்கு அது மேலே ஐ திங்க் அது எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும். என்னன்னா இப்போ எல்லாருமே மெஜாரிட்டியே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க ஏதோ பண்ணுறாங்க, நான் ஏதோ பண்ணுறேன். அவங்க ஒர்க் பார்க்குறத விட சிலர் வந்து நம்மளுக்காக they'll feel happy, இவங்களோட க்ரோத்துக்காக we are feeling happy அப்படின்னு. சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு திருஷ்டியாக பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ஈவில் ஐ நம்மளுக்கு வந்துடுது. இது எல்லாருக்குமே இருக்கு. ஒரு நல்ல ஹாப்பியாக ஒரு ஃபோட்டோ போடுறோம் அப்படின்னால மறுநாளே ஏதோ ஒன்று ரெடியாக இருக்கும் நம்மளுக்காக. அது வந்து திடீர்னு நல்லா போடுறோம், திடீர்னு சண்டை வந்துடும். ஆமாம், அது நான் ஆல்வேஸ் பிலீவ். நான் வந்து பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்து இல்லை நீ இதை நம்பி தான் ஆகணும், இதை நீ கடந்து வந்து தான் ஆகணுன்ற மாதிரி அது மைண்டில் போய் உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கு நம்ம எல்லா ரெமெடிஸும் பண்ணுறோம். பட் அதுலேருந்து நம்ம தப்பிச்சோமான்னு கேட்டிங்கன்னா ஐ சே நோ. ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம ஒரு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ போட்டோம், ஒரு வீடியோ போட்டோம்னா ஏதாவது ஒன்று அண்டர்கான் ஆகுது. எனக்கெலாம் நடந்திருக்கு. நான் ஒரு தடவை வீடியோ பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோலாம் நான் போடுறேன். என்னோட கேபினில் உட்காந்து நான் போஸ்ட் பண்ணி ஜஸ்ட் 1 minute அந்த மேலே அந்த உடன் ரூஃப் வந்து என் தலையில் விழ வேண்டியது. அப்போ என்னோட ஸ்டாஃப் உள்ளே வந்தார், அவர் அக்கா அப்படின்னு. அவர் ஷோல்டரில் பட்டு
விழுந்தனால அது என்னோட கையிலேருந்தே போயிடுச்சு. நான் உட்காந்துருந்தேன், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே என் தலையில் விழுந்திருக்கும். ஐ வாஸ் திங்கிங் என்ன திடீர்னு அப்படின்றப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போல்லாம் நான் விட்டுட்டேன். பட் கொஞ்சம் அடிப்பட்டது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது என்னடா இது, நம்ம வேலையை பார்க்குறோம், வடிவேல் சார் சொன்ன மாதிரி நம்ம எவன் பிரச்சனைக்கும் போல, ஆனால் நம்மக்கிட்டே வரானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன ஆச்சு ஆக்சுவலாக? அது டீட்டெயில்டாக எங்களுக்கு தெரியாது, என்ன அடிப்பட்டது? ஆக்சுவலாக நான் நம்ம யூனிட்ல வந்து ஒரு மெஷினில் நான் கை விட்டதுனால யூ கேன் see still the scar is here. more than 2 years ஆயிடுச்சு. ஸோ அது ரைட் ஹேண்டுன்றதுனால என்னால் இமீடியட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியல. பட் நான் அடிபட்டு ஐ வாஸ் அட்மிட்டட். ப்ளஸ் சர்ஜரி முடிஞ்சு மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ரணகாலத்துல அப்போ வந்து பிசினஸ் வேற புதுசு இல்லை, 2 years பேக்குன்றப்ப. பட் ஸ்டில் நம்மளுக்கு அது ரெண்டாவது யூனிட் வேற புதுசாக நம்ம போட்டிருந்தோம். இருந்துதான் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கையை மறைச்சு வீடியோ போட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஒர்க் ஆன் பிளட்ஸ். ஆனால் வந்து இப்போ உங்கள் பேரண்ட்ஸே கேட்க மாட்டாங்களா, நீ ஏன் இவ்வளோ ஒர்க்கஹாலிக்காக இருக்க? இல்லை உங்கள் சிஸ்டர் அவங்களாம் கேட்க மாட்டாங்களா? ஆக்சுவலாக அவங்க பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல முன்னாடி ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைம்ல கூட அவங்க இல்ல இப்ப கொஞ்சமா வீட்ல இரு அப்படி சொல்லுவாங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து என்னன்னா எல்லாருமே 26 நாள் ஒர்க் பண்றாங்க. சாட்டர்டே சண்டேஸ் 22 நாள் ஒர்க் பண்றாங்க. ஷூட்டிங் போறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 28 நாள் ஒர்க் பண்ணுவாங்க. இஃப் தே ஹேவ் டேட்ஸ், இப்போ அவங்களுக்கு டேட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா. பட் நான் பண்ணும்போது 2 ப்ராஜெக்டாக பண்ணேன். இருமான ரோஜா, சிவா மண்டல சக்தி, பாண்டியன் சோஸ் பண்ணும்போது ஒரு ஆங்கரிங், அந்த மாதிரி தான் போச்சு. இது வந்து ஒவ்வொரு பீரியட்ல எனக்கு உடனே வரல. இல்லை குட்டியாக நான் ஒரு MC ஆரம்பித்தேன், அப்புறம் ஆங்கராக இருந்தேன், அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆனன்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் ஆகும்போது வீட்டில் முதல்ல 25 நாள் இருந்தேன், அப்புறம் 20 நாள் இருந்தேன், 30 அப்படிதான் அவங்க பழகிட்டாங்க என்னைய மாதிரி. ஓகே, அது வந்து பீயிங் ஃபேமிலி நம்ம தான் பார்த்துக்கணும், ஃபேமிலி நம்ம இது பண்ணும்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி இன்னும் யோசிக்காமல் இருக்கீங்களா? யோசிக்காம இல்ல. ஏன்னா இப்ப எங்க அம்மா எல்லாம் சீரியல் பாக்குறவங்க, அவங்களுக்கு என்னன்னா எப்பதான் இந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கும், சீரியல்ல மட்டும் பண்ணிக்குது, எப்பதான் ரியல் லைஃப்ல கல்யாணம் நடக்கும்? அதான் சீரியல்ல எல்லாருக்கும் இருக்கு. சீரியல்ல பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு அது பெருசாவே தெரியல. ஈவன் நம்ம சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன், நான் பிரைடா ரெடி ஆகும் போது எத்தனை தடவை நம்ம ரெடி ஆகுறோம். உண்மையில நம்ம பிரைடா ரெடி ஆகும் போது நம்ம வந்து ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே தாலி கட்டிக்கணும் அந்த அளவுக்குலாம். ஏன்னா நம்ம வந்து கண்டினியூட்டின்ற பேர்ல ஒரே மாதிரி பிரைடா 10 நாள்லாம் ரெடி ஆகும் ஒரே மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது. ஸோ அதை பற்றி பிளான் பண்ணலன்னு இல்லை. மேபி வந்து நம்ம வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே போகும்போது சுற்றி நம்மள என்ன நடந்துச்சு, நமக்கு அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பறந்துச்சா இல்லை யாராவது வயலின் வாசிச்சாங்களான்னு நம்ம பார்க்கல. டைம் என்னைக்காவது நடந்திருக்கா? இந்த ஒரு 15 years ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நான் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்து. ஸோ இந்த டைமில் வந்து நான் 2014 வேற ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். 2018 வரைக்கும் ஐ வாஸ் ரன்னிங் அ டான்ஸ் ஸ்டுடியோ. அது அப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் பூமிங் இல்லாதனால நோபடி நோஸ் வாட் ஐ எம் டூயிங். இப்போல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனால தான் சீரியல் பக்கம் வரது இல்லைனா கூட சம் பீப்புள் ஹேஸ் தேர் அவங்களோட ஒப்பீனியன் இருக்குது. பட் ஐ வாஸ் டூயிங் ஃப்ரம் தட். நான் 22 வயசுல நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆனேன். டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அண்ணா நகரில் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு கொரோனா டைமில். ஸோ அப்புறம் ஒரு ஹியூஜ் லாஸ் வந்தது. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங். பட் வெளியில் பார்க்குறவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. இவங்களுக்கும் இப்படியா இந்த சும்மா ஒரு லே அவுட் சொல்ல, ஐ டோன்ட் வாண்ட் லைக் ஒரு டீப்பாக போய் அதை பற்றி சேடனா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அட் ஆல். ஓகே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? ஏன்னா இல்ல நான் வந்து அப்படியே சுத்தி எந்த வந்தாலும் அவங்க கரெக்டா. நான் வந்து உங்க மம்மியோட ஒரு இதுவா வந்து பிரதிநிதியா பேசுறீங்களா? வாய்ஸ் அவங்க மைண்ட் வாய்ஸ் ஒரு தங்கச்சியா கேட்க வேண்டாம் அந்த கேள்வி, அதனால கேக்குறோம். ஓகே, மம்மி தங்கச்சி. ஆக்சுவலா என்னன்னா இப்போதைக்கு ஒரு blank paper about the marriage அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அப்புறம் ஒரு பிராண்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்தேன், இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் கிளாத்திங் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது மூணையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதனால வேணான்னு சொல்லலை. இப்போதைக்கு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் என் ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் நான் ஒர்க்லாம் போகிறேன், ஈவெண்ட்ஸ் போகிறேன், ஹோஸ்ட் இதெல்லாமே போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாமே. பட் வென் இட் கம்ஸ் டு ஹியூஜ் கமிட்மெண்ட் இப்போதைக்கு கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. Aji Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.